ஒரு நகரத்துக்கு ஒரு சட்டம் இருந்துச்சு. அதுபடி யார் வேணும்னாலும் அந்த நகரத்துக்கு ராஜாவா வர முடியும். ஆனா அந்த பதவி ஆண்டுகள் 5 ஆண்டுகள் மட்டும்தான். அந்த 5 ஆண்டுகள் முடிந்த அடுத்த நாளே மன்னனா ஆற்றோட கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற காட்டுல விட்டுட்டு வந்துருவாங்க. அந்த காட்டுல மனுஷங்களே கிடையாது, வெறும் கொடிய விலங்குகள் மட்டும்தான் இருக்கும். மன்னன் காட்டுக்குள்ள நுழைஞ்சா போதும், அங்க இருக்கிற வனவிலங்குகள் எல்லாம் கொன்னு தீத்துரும். இந்த சட்டத்தை யாராலும் மாத்த முடியாது. இந்த கண்டிஷன்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணவங்க மட்டும்தான் அந்த அரியணையில ஏறவே முடியும். சோ மன்னனா முடிசூட்டி கொண்டவனோட தலையெழுத்து அந்த 5 ஆண்டுக்கு அப்புறம் கட்டாயம் மரணம் தான். இந்த கடுமையான சட்டத்துக்கு பயந்தே யாரும் அந்த பதவிக்கு ஆசைப்படாம இருந்தாங்க. அதனால பெரும்பாலும் அந்த இடம் காலியாவே இருந்துச்சு. ஒரு சிலர் எப்படி இருந்தாலும் சாகத்தான போறோம், மன்னனாவே செத்துறலாமே அப்படின்னு சொல்லி பதவியை ஏத்துப்பாங்க. அதுலயும் பாதி மன்னர்கள் இடையிலேயே ஹார்ட் அட்டாக்னால இறந்தும் போயிருவாங்க. இந்த மாதிரி ஒரு மன்னனுக்கு அந்த 5 ஆண்டு ஆட்சி காலம் முடிஞ்சு அந்த ஆத்தோட மறுக்கரையில இருக்கிற காட்டுக்கு கொண்டு போய் விடுறதுக்காக ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. மன்னனும் வந்தான். அவனோட சிறப்பான ஆடைகள் நகைகள் எல்லாத்தையும் அணிஞ்சிட்டு முடிசூடி தங்க வாழை